அதிமுக எங்களோடு இல்லாத நிலையிலும் நாங்கள் சாதித்தது. இப்போது அந்த கட்சியும் எங்களோடு இருப்பதால் இன்னும் கூடுதல் பலம். மக்களின் அபிமானத்தை பெறுவதற்காக தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிக்கூடங்களுக்கு நிதியளித்தல் உள்ளிட்ட உதவிகளை செய்து வருகிறோம். இப்போது தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கும் மதிமுகவை சேர்ந்த புதூர் பூமிநாதன் இம்முறை வடக்கு தொகுதிக்கு மாறலாம் என்கிறார்கள். இந்த தேர்தலில் பூமிநாதன் மீண்டும் இங்கு போட்டியிட்டாலும் அல்லது அவருக்கு பதிலாக திமுகவை நேரடியாக களமிறக்கினாலும் ராம ஸ்ரீனிவாசனை அத்தனை எளிதில் வீழ்த்த முடியாது. ஏனென்றால் மக்களவை தேர்தலில் தனது தனிப்பட்ட செல்வாக்கில் அவர் வாங்கி காட்டிய வாக்கு சதவீதம் அப்படி என்றனர். மதுரை தெற்கில் இந்த முறை நீங்கள் தானா என ராம ஸ்ரீனிவாசனிடம் கேட்டதற்கு, கடந்த 10 ஆண்டுக்கும் மேலாக மதுரையில் தீவிரமாக கட்சி பணியாற்றுகிறேன், எல்லோருக்கும் தெரிந்த முகமாக இருப்பதாலேயே மக்களவை தேர்தலில் 2ஆம் இடத்தை பிடிக்க முடிந்தது. பாஜகவின் சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் மதுரையில் சிறப்பாக உள்ளது.